வணக்கம். உதயநிதியால் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டு அரசியலில் களம் இறங்கும் கனிமொழி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக பதவியேற்கும் விஜய். திமுகவின் கூட்டணியை தட்டி தூக்கிய விஜய் அவர்கள் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை தற்பொழுது விஜய் அவர்கள் பக்கம் வரவழைத்து விட்டார். இனி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக தவேக தொடரும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தவேகவிற்கு சாதகமாகவும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் அமைந்துள்ளது. எதிர்க்கட்சி தானே, பிறகு என்ன பின்னடைவு என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியுள்ளார், அதுவும் பாபு என்ற நபரிடம். இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். மிகப்பெரிய தலைவர் இல்லாத காரணத்தினாலும் விஜய் அவர்களது போட்டோவை வைத்து மட்டும் பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவரை தோற்கடித்துள்ளார் என்றால் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறை அவரது ஆட்சி காலத்தில் செய்துள்ளார். மோடியை எதிர்த்து இந்தியாவில் நம்பர் 1 முதல்வர் என்று கூறி வந்த திமுகவினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியான செய்தியாகத்தான் அப்பொழுது வெளியானது. சரி, இப்பொழுது திமுக தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு கள ஆய்வு நிலவரத்தில் உதயநிதி அவர்களது அசுர வளர்ச்சி, கிட்டத்தட்ட எம்எல்ஏவாக பொறுப்பேற்றது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஒரே ஆண்டில் அமைச்சர், அடுத்து துணை முதல்வர், ஒட்டுமொத்த திமுகவையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டது, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்தது, தமிழகத்தில் பல திட்டங்களை காலதாமதமாக செய்ய தவறியது, இன்னும் பல ஊழல்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவில் உதயநிதி அவர்களது அசுர வளர்ச்சி திமுகவின் மூத்த தலைவர்களையும் கேட்க முடியாத அளவிற்கான வளர்ச்சி. இதனால்தான் திமுக பின்னடைவை சந்தித்தது. இனியும் தாமதப்படுத்தினால் தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டப்படும். ஏனென்றால் வருகின்ற தேர்தலில் தவேக வர்சஸ் அதிமுக என்று மாறக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. திமுக தனித்து போட்டியிட்டால் தற்பொழுது கூட்டணிகள் இல்லாத கட்சியாக திமுக இருக்கிறது. இதில் தேர்தல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக அதிமுக தான் அதிகமான இடங்களில் வெற்றியடையும். கடந்த தேர்தல்களில் அதிமுக கூட்டணி இல்லாமலும் தேர்தலை சந்தித்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆனால் 10 ஆண்டுகள் ஆனாலும் திமுகவால் அரியணை ஏற முடியாத நிலைமையும் உருவாகியது. இதனால் தான் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியான இடத்தில் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறி தற்பொழுது திமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் கனிமொழி வீட்டில் முகாமிட்டுள்ளார்கள். இதுதான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக கனிமொழியின் பேச்சை நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்தால் முக்கியமாக கள அரசியலை மாறும். விஜய்க்கு அது ஆபத்தாகவும் மாறும்.